அன்பான தேவ ஜனமே, உடைந்த இடத்தில்தான் தேவன் எழுப்ப விரும்புகிறார். யாக்கோபை பற்றி நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் யாக்கோபின் குடும்பத்தை பாருங்கள். இது சரியான குடும்பமா? இல்லை. அமைதியான குடும்பமா? இல்லை. ஆனால் அது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம். யாக்கோபின் வீட்டில் பொறாமை இருந்தது, வெறுப்பு இருந்தது. சகோதரர்கள் சகோதரனை குழியில் வீசினார்கள், யோசேப்பை அடிமையாக விற்றார்கள். மனித கண்களில் அது தோல்வியின் கதை, ஆனால் தேவனின் கண்களில் அது வெற்றியின் தொடக்கம். குழியில் போடப்பட்ட யோசேப்பை தேவன் குழியிலேயே விட்டாரா? இல்லை. சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை தேவன் சிறையிலேயே முடித்தாரா? இல்லை. குழி அரியணைக்கு வழியானது, சிறை சிங்காசனத்திற்கு படிக்கட்டானது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அது யாக்கோபின் குடும்பம். அந்த குடும்பத்தின் மேல் தேவனின் உடன்படிக்கை இருந்தது. இன்றும் கேளுங்கள், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், உடைந்த உறவுகள் இருக்கலாம். ஆனால் நான் நம்பிக்கையுடன் சொல்கிறேன், உடைந்த குடும்பமே தேவன் எழுப்பும் மேடை, கண்ணீரின் வீடே தேவன் மகிமை காட்டும் இடம். யாக்கோபின் குடும்பத்திலிருந்து 12 கோத்திரங்கள் எழுந்தது, ஒரு ஜாதி எழுந்தது, ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறியது. ஆகவே தேவ ஜனமே, கைவிடாதீர்கள், பின் செல்லாதீர்கள், நம்பிக்கையை விடாதீர்கள். யாக்கோபின் குடும்பத்தை மாற்றிய தேவன் இன்று உங்கள் குடும்பத்தையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். யாக்கோபை போல நாம் போராடுவோமா தேவ சமூகத்தில்? கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.